திருப்பூர் மாநகரத்திலே வேந்தர் தொலைக்காட்சியின் சார்பாக சிறப்போடும் பெருமையோடும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றத்திற்கு வருகை இருந்திருக்கிறவங்கள் அத்தனை பேருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். 77வது சுதந்திர தின நாள் இன்னைக்கு. இந்த சுதந்திரத்துக்காக நிறைய பெரியவங்க நமக்காக நினச்சி பார்க்குறது உண்டு. மகாத்மா காந்தி, நம்முடைய நேரு அவர்கள், சர்தார் வல்லபாய் பட்டேல், நேதாஜி அவர்கள், இப்படி பெரியவங்களெல்லாம் நினச்சி பார்க்குறோம். இன்னொரு பக்கம் அடி வாங்கி இறந்து போன திருப்பூர் குமரன், இன்னொரு பக்கம் இந்த தேசத்துக்காக நாங்கள் எப்போதும் எங்களை அடிமையாக இருக்க மாட்டோம் என்று எதிர்த்து நின்ற தீரன் சின்னமலை, இந்த பகுதியில் வாழ்ந்த அந்த தீரர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிற ஒரு உன்னதமான நாள் அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்ட பெருமை! இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நாங்கள் இங்கே வருவதற்கு, உங்களை எல்லாம் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இனிய நண்பர், மரியாதைக்குரிய தெற்கு ரோட்டரி சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர், இனிய நண்பர் இளங்கோவன் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப எளிமைதாங்க தலைப்பு, ரொம்ப யதார்த்தம். நம் கனவை நினைவாக்கி தருவது குடும்ப சொல்லலாம், சமுதாய சொல்லலாம். குடும்பம்னு இவங்க, சமுதாயம்னு இவங்க வந்திருக்காங்க. கனவுன்னா என்ன? பொதுவாக நமக்கு எல்லாரும் விளக்கம் கொடுத்துட்டாங்க. கலாம் விளக்கம் கொடுத்து எது கனவுன்னு அவரே சொல்லிட்டார். தூங்கும் போது காண்றதில்லை கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வது தான் கனவுன்னு அவரே சொல்லிட்டார். ஆசை, சில பேருக்கு அது ஆசைன்னு சொல்லுவாங்க, சில பேர் அதை லட்சியம்னு சொல்லுவாங்க. ஆக இந்த நம்முடைய லட்சியத்தை அடைவதற்கு நமக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருப்பது குடும்பமா சமுதாயமா, இவ்வளவு தான். ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப சாதாரணமாக நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு குடும்ப சூழல் இன்றைக்கி மனிதர்களை அது யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய கனவை எப்படி பக்கபலமாக இருக்கும். நீங்கள் படிச்சிருக்கலாம். நீங்கள் ஒரு ராகவின்னு ஒரு பொண்ணுங்க டெல்லியில் நடந்த தேசிய நீச்சல் போட்டியில் 3 தங்கப்பதக்கம் வாங்கினான். நிருபர்கள்லாம் ஆச்சரியப்பட்டான். ஒரு சாதாரண அந்த பொண்ணுனுடைய நிறத்தை பார்த்தேன், அந்த பொண்ணுனுடைய உடையை பார்த்தேன், இந்த பொண்ணு எப்படி இவ்வளோ சாதனை பண்ணிச்சுன்னு நிருபர்கள் போய் கேட்டான். எந்த ஊருமான்னு கேட்டான். தமிழ்நாடு அயோத்தியா குப்பம்னு ஒரு சின்ன கிராமம். எப்படிம்மா உனக்கு முடிஞ்சுது? நான் பயிற்சி எடுத்தேன், எனக்கு பயிற்சி எடுத்துகிட்டு தான் இந்த சாதனை என்னால் பண்ண முடிஞ்சுதுன்னு சொன்னான். உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு நிருபர் கேட்டார். எங்கள் அப்பா குப்பை பொறுக்கிறார் அப்படின்னா. அப்போ தான் ஒரு நிருபர் சொன்னான், பரவாயில்ல, தமிழ்நாட்டில் உங்கள் அப்பா குப்பை பொறுக்கிறார், நீ டெல்லியில் தங்கத்தை பொறுக்கிட்டு போறியம்மான்னு சொன்னான். அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? இந்த சாதனையை நான் செய்ய முடிஞ்சதுக்கு காரணம், எங்கள் அப்பாவை நான் பார்க்கும் போதெல்லாம் வேர்த்த முகத்தோடு தாங்க பார்த்துருக்கேன். அவர் வேர்வை இல்லாமல் ஒரு நாளும் அவரை நான் பார்த்ததே இல்லை. இந்த வேர்வை சொட்ட சொட்ட பார்த்த முகத்தில் புன்னகையை பார்க்க வேண்டும் என்று உழைத்தேன். அவருக்கு கொடுத்த பரிசுன்னு அந்த பொண்ணு சொன்னான். குடும்பம் தானங்க ஆளாக்குது. எந்த கஷ்டத்திலையும் வறுமையிலையும் பல உன்னதமான சாதனையாளர்களை உருவாக்கியது குடும்பம். இன்னொரு சந்தோஷம் நான் சமீபத்தில் பார்க்குற விஷயம் என்ன தெரியுங்களா? ரொம்ப பெருமையாக பார்க்குற விஷயம். அப்பா அம்மா படிக்கலைங்க, பையன் படித்து நல்ல வேலைக்கு போயிடுறான். துபாயில் வேலை கிடச்சிருச்சு, 3 லட்ச ரூபா சம்பளம். அப்பா அம்மா படிக்கலை, ஆனால் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டாங்க. அவன் என்ன தெரியுமா பண்ணுறான்? எங்கள் அப்பா அம்மா சொந்த ஊரை விட்டு சென்னையை கூட பார்த்ததில்லை. அவங்க பெற்றோர்கள் சென்னையை கூட பார்த்ததில்லை. ஏன்னா அவங்க சொந்த ஊர் திருச்சி பக்கத்தில் ஒரு கிராமம். அவன் என்ன தெரியுமா, முதல்ல அவங்க 2 பேருக்கும் பாஸ்போர்ட் எடுக்கிறான். 2 பேருக்கும் விசா எடுத்து, என் தந்தை நான் 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு அவங்க தான் காரணம், வாழ்க்கையில் ஒரு முறையாவது அவங்க விமானத்தில் பயணம் பண்ணணும்னு இன்னைக்கு பல இளைஞர்கள் தன்னுடைய பெற்றோர்களை ஒரு முறையாவது வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கக்கூடிய உன்னதமான விஷயங்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குங்க. நான் இன்னைக்கு இவ்வளோ சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க. நான் இத்தனை முறை விமானம் பயணம் பண்ணதுக்கு காரணம் அவங்க. நான் இன்றைக்கி வெளிநாட்டில் சொகுசாக வாழ்கிறதுக்கு காரணம் அவங்க ஒரு முறையாவது விமானத்தில் பயணம் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்கங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்போ இந்த குடும்பம் அவங்களை ஆளாக்கி இருக்குங்கிறத ஒத்துக்கணும் தானே. ஆனால் அப்படி ஒத்துக்குவாங்களா இவங்க? சமூகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? இன்றைக்கி சமூகம் சார்ந்த விஷயங்களுக்குள்ளே குடும்பத்தை விட்டு வெளியில் வந்தாலே சமூகம் தானேங்க. இன்றைக்கி குடும்பம் தாண்டி வெளியில் வந்துட்டாலே அது சமூகம் தான். அது நண்பர்களாக இருக்கட்டும், கல்லூரியாக இருக்கட்டும், பள்ளியாக இருக்கட்டும், இந்த அரசாங்கமாக இருக்கட்டும், பொதுநல அமைப்புகளாக இருக்கட்டும், இதெல்லாம் சார்ந்தது தான் இந்த சமூகம். சுதந்திரத்துக்காக போராடின ஒரு இளைஞன், 22 வயசு, தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அந்த இளைஞனை பார்க்குறதுக்கு இந்த தாய் போய் அழுகிறான். அவன் சிறைச்சாலையில் இருக்கான். டேய், நீ ஒரு புள்ளடா, எப்படா உன்னை நான் பறி கொடுப்பேன், உன்னை தூக்கில் போட போகிறாங்களே. கூடவே சித்தி வந்திருக்கா. அந்த இளைஞனுடைய அம்மாவினுடைய தங்கை சித்தி வந்திருக்கா. அவங்க கர்ப்பமாக இருக்காங்க, நிறை மாத கர்ப்பமாக. அவன் 2 பேரும் தான் பார்க்க போகிறாங்க. அந்த பையனை பார்த்து அந்த அம்மா அழுகுது. எப்படா உன்னை விட்டுட்டு இருப்பேன், உன்னை தூக்கில் போட போகிறாங்களேன்னு சொன்னபோது அந்த தூக்கு கயிற்றுக்கு முன்னால் அந்த சிறையில் இருந்த இளைஞன் சொல்கிறான், அம்மா நான் எதுக்காக வந்திருக்கேன், நம் தேசத்துக்கு விடுதலைக்காக போகிறேன்னு என்ன தானே தூக்கில் போட போகிறாங்க, நான் வேறு ஏதாவது குற்றம் செய்தானா? பரவாயில்ல, ஆனால் ஒன்று மட்டும் நினச்சிங்க, நான் தூக்கில் தொங்கினாலும் இறந்து போனாலும் மாண்டு போனாலும் மீண்டும் நான் சித்தியின் வயிற்றில் உனக்கு மகனாக பிறப்பேன்.
ஒருவேளை உனக்கு சந்தேகம் இருந்தால் பிறந்த குழந்தையினுடைய கழுத்தை தடவிப்பார், இந்த தூக்கு கயிற்றினுடைய தழும்பு இருக்கும் என்று சொன்ன புதிராம் போஸ் என்கிற இளைஞன் இந்த மண்ணுக்காக உயிர் நீத்தான்னு சொன்னால், இந்த தேசத்துக்காக பல அர்ப்பணிப்புகளை செஞ்சுருக்காங்க. இந்த தேசம் பல பேர் அடையாளம் காட்டியிருக்கு. பல பேருக்கு அடையாளம் காட்டினது தேசம். குடும்பத்தில் நிறைய பேர் யோசிச்சு பாருங்கள், எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கி உறுதுணையாக இருந்திருக்கு, எத்தனை திறமைசாலிகளை வளர்த்துருக்கு. இந்த படிக்கிற வேலையை மட்டும் பாரு, இந்த பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, கவிதை எழுதுறது, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற குடும்பங்கள் இருக்குல்ல, அதை தாண்டி வெளியில் வந்து ஜெயித்த பெருமக்களுக்கு வாய்ப்புகளை வழங்கியது இந்த மாதிரி கல்லூரி தானங்க. கல்லூரியில் தானே உங்களுடைய தனித்தரத்தை அடையாளப்படுத்தினது. நான் பேசுவேன்னு தெரிஞ்சு என்னை பேச்சாளனா ஆகணும்னு சொன்னது என்னுடைய ஆசிரியர். எங்கள் வீட்டில் சொல்லலை, எங்கள் அப்பாவோ அம்மாவோ எனக்கு நீ பேச்சாளனா மாறணும்னு சொல்லலை. என்னுடைய ஆசிரியர் சொன்னார், உன்னால் பேச முடியும், நீ பேசு அப்படின்னு. என்னுடைய தனித்திறமையை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டியது ஒரு கல்லூரி, ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி சமூகம் நம்மை அடையாளம் காட்டுகிறது, சமூகம் நம்மை உயர்த்துகிறது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். நீங்கள் இந்த சமூகம் நம்ம வெளியில் வந்தால் கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் கஷ்டப்படுது, அதையும் நம்ம பார்க்கணும். ரெண்டு பக்கமும் பிரச்சனை இருக்குல்ல, ரெண்டு பக்கம் நல்லது இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கம் பிரச்சனை இருக்குது. உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு இந்த கையில் நமக்கு எப்போ இந்த செல்லை கையில் கொண்டு வந்தோமோ அன்றைக்கே ஒரு பிரச்சனை நமக்கு வந்துடுச்சு. வீட்டுக்கு ஒரு செல்லு தான் இருந்தது, அதில் தான் அம்மா பேசுவார், அதில் தான் அப்பா பேசுவார், அதில் தான் மகள் பேசும், மகன் பேசுவாங்க. எப்போ ஆளுக்கு ஒரு கையில் செல்லு, அதில் ரெண்டு சிம் கார்டுன்னு வந்ததோ அப்போ தான் நாட்டில் பிரச்சனையே ஆரம்பிச்சுது. இந்த சூழல், புற சூழல் மோசமாக இருக்குது, அதையும் இவங்க சொல்லுவாங்க. குடும்பத்தை தாண்டி வெளியில் வந்தால் இன்றைக்கி எவ்வளோ சூழல் இருக்குது, மோசமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு பையன் அப்பாவை பார்த்து கேட்குறான், அப்பா எய்த்த வீட்டு அங்களுக்கு வாட்ஸ்அப் இல்லையாப்பா அப்படின்னா. ஏன்டா கேட்குறேன்னாரு. பொங்கல் வாழ்த்தை வந்து நேரில் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. அவர் பொங்கல் வாழ்த்தை நேரில் சொன்னால் பையன் ஆச்சரியப்படுறான், அவருக்கு வாட்ஸ்அப் இல்லையான்னு கேட்குறான். நம்மளால் பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டில் இருக்கிற ஆளுக்கே வாழ்த்து வாட்ஸ்அப்பில் தானே சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம பார்க்குறோம்ல காலம் எப்படி மாறி போயிருக்குங்கிற சூழலையும் நம்ம பார்க்குறோம். முதல் பேச்சாளராக சமூக சூழல் தான் நம்முடைய கனவை நிறைவேற்றும், நம்முடைய கனவை நினைவாக்கி தரும் அப்படின்னு பேசுவதற்காக புதுச்சேரி மணிமாறன் அவர்கள் வருகிறார். பேராற்றல் கொண்ட எங்கள் ஆளுமை மிக்க நடுவர் அண்ணா சிங்காரவேல் அவர்களுக்கும் எங்கள் அணியினருக்கும், எதிரிலே இருந்தாலும் எங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய எதிர் அணியைச் சேர்ந்தவர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்கு படித்து கொண்டிருக்கிற மாணவிகள் எத்தனை பேர் அவர்கள் தேர்ந்தெடுத்த துறையில் படிக்கிறார்கள் என்பதை வினா எழுப்பி பாருங்கள். உள்ளுக்குள் குமுறுவார்கள், எல்லோரும் நினைத்ததை படிக்க முடியாமல் இருக்கிறோம். காரணம், எங்கள் வீட்டில் அப்புறம் என்ன தீர்ப்பு சொல்லிடலாமா சார்? உட்காருங்க சார், தீர்ப்பு சொல்லிடலாம். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வீட்டில் அப்பாவோ அம்மாவோ, இந்த குடும்ப சூழல் என்பது பெற்றோர்களை மட்டுமே குறிப்பதன்று, சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. சமாதானப்படுத்தி அந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்கோம், இல்லைம்மா நான் பார்த்துக்கிறத படிச்சுடும் எவ்வளோ சொல்லும், ஒரே ஒரு நபர் உள்ளே வந்தால் போதும். யார் சொன்னது இதெல்லாம் ஒரு படிப்பா, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். முடிஞ்சு கதை. பெத்த தாய் பெத்த அப்பன் சொல்கிறதெல்லாம் பிள்ளைங்க கேட்டுக்கும். பிள்ளைங்க படிப்புக்காக சொல்வதை அந்த பெற்றோர்கள் கேட்காத தருணத்தின் காரணமாகத்தான் கரவோசை சான்றாக எனக்கு கிட்டியிருக்கிறது. அதை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கேயம் அப்படிங்கிற சாலையில் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் பொழுது வாகன ஓட்டுநருக்கு மாரடைப்பு வந்துவிட்டது. 20 பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள். அத்தனை பேரின் உயிரையும் காப்பாற்ற வேண்டும், அந்த பொறுப்பு அந்த ஓட்டுநருக்கு இருக்கிறது. எத்தனை பேர் செய்தி பார்த்தீங்கன்னு தெரியல. உயிர் போகின்ற தருவாயில், மரணத்தின் விளிம்பில் இருக்கின்ற தருவாயில் சேமலையப்பன் என்கிற ஓட்டுநர் அத்தனை பிள்ளைகளையும் காப்பாற்றி விட்டு மாண்டு போனாரே. எத்தனை பிள்ளைகளின் கனவை அவர் காப்பாற்றி இருக்கிறார். வந்தது மாமனோ மச்சானோ இல்லை, பெற்ற தாயோ தந்தையோ அல்ல, இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு ஓட்டுநர். இறக்கும் தருவாயில் செய்தார் என்றால் அவர் சாமி அல்லவா? அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு விஷயம் இந்த ஊரில் நடந்திருக்கு. ஒன்றும் இல்லைங்க, சொந்தக்காரங்க வருவாங்க. இங்கே பெற்றோர்கள் எல்லோருக்கும் இருக்கின்ற கனவு என்ன தெரியுமா? என் பிள்ளைக்கான மஞ்சள் நீராட்டு விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும், திருமணத்தை ஊரே கொண்டாடும்படி நடத்த வேண்டும், ஒரு வீடு கட்டி நல்லபடியாக கிரகப்பிரவேசம் நடத்தணும். இது எல்லா நிகழ்வுகளையும் ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த கனவை சிதைப்பதற்காகவே வருபவன் கண்டிப்பாக உறவுக்காரனாகத்தான் இருப்பான். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க போல இருக்கு. உள்ளதெல்லாம் வந்துட்டு இருக்கு ஐயா, வேற வழி இல்லை. எங்கேயாவது சமூக சூழல் இருக்கிற பொது வழியிலிருந்து வந்த மனிதன் ஒரு குடும்ப ஒரு விழாவில் பிரச்சனையை உண்டு பண்ணி இருக்கிறான் என்று எங்கேனும் ஏதேனும் ஒரே ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இருக்கவே இருக்காது. சரி, இதை விட்டுரும். சென்னையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். அந்தோணிசாமி என்பவர் துப்புரவு பணியாளராக இருக்கிறார். தேவராஜ் என்பவருடைய 5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய வைர நெக்லஸை துடைத்து விடுகிறார். குப்பையில் விழுந்திருக்கும் அப்படின்னு அவர் கணிக்கிறாரு. இந்த அந்தோணிசாமி கிட்ட போய் கேட்குறாரு. குப்பையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக தேடி
அந்த 5 லட்சம் ரூபாய் பொறுமானம் உள்ள வைர நக்லஸை எடுத்து தேவராஜிடம் கொடுத்திருக்கிறார். தேவராஜ் அன்று தேவலோகத்தை உணர்ந்தார். அந்தோணி சாமியை சாமியாகத்தான் பார்த்தார். காரணம், அந்த தேவராஜ் சொன்னது என்ன தெரியுமா ஐயா? நெக்லஸ் கிடச்சிச்சு, அதை தாண்டி என் பொண்ணுக்காக திருமணத்திற்காக சேமித்து வைத்தது என் கனவே பாழாக போயிருக்கும், நீ சாமிமாய் வந்து எடுத்து கொடுத்துட்ட, உனக்கு என்னையா வேணும்? நன்றின்னு சொன்னீங்களே, அது போதுன்னு அந்த மனுஷன் சொல்கிறான்னா, எதிர்பார்ப்பு இல்லாத சுத்தமான மனிதர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். மறுக்க முடியுமா? சான்று இருக்கிறது. இத்தனைக்கும் அந்த அந்தோணி சாமிக்கு தாய் இல்லை, தகப்பன் இல்லை. இந்த வேலையை நான் காதலிக்கிறேன், இந்த வேலையின் மூலமாக எனக்கு என்ன கிடைக்கிறதோ அந்த 10 ரூபாய் கிடைச்சாலும் போதும் என்ற பெருமையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற மகத்தான மனிதர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். எல்லாத்தையும் விட்டுருங்க. பக்கத்து மாநிலம் கேரள மாநிலத்தில் நடந்த முக்கியமான ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நள்ளிரவு 1 மணிக்கும் அதன் பிறகு 4 மணிக்கும் நிலச்சரிவு ஏற்படுகிறது. 2000 பேருக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அத்தனை பேரையும் மீட்டு கூடாரத்தில் தங்க வச்சுட்டாங்க. மண்ணுக்குள் மாண்டு போனவர்களின் எண்ணிக்கை மட்டும் ஊடகவியலாளராக எனக்கு தெரியும் 413 பேர் என்று புள்ளிவிவரம் சொல்கிறது. இதையெல்லாம் தாண்டி மண்ணுக்கடியில் உயிரோடு கிடந்தவர்களை 200 பேரை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் இப்பொழுது நலமோடு இருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்டவர்கள் இப்பொழுது வரை அடையாளம் காணப்படவில்லை. இவங்க எல்லாரையும் மீட்டது யார் தெரியுமா? அந்த ஊருக்கு போவதற்கு முண்டக்கை, சூரல்மலை, குறிப்பாக இந்த 2 பகுதி தான் வயநாட்டில். இந்த இடத்திற்கு போவதற்கு 13 கிலோமீட்டர் சாலை இல்லை, மேம்பாலம் இருந்தது, அதுவும் நிலச்சரிவில் அடித்து செல்லப்பட்டது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, வெறும் ரொட்டி துண்டை மட்டுமே சாப்பிட்டு விட்டு 24 மணி நேரத்தில் இரும்பு பாலத்தை உருவாக்கி நம் இதயத்தில் அவன் அன்பு பாலத்தை கட்டிவிட்டான் என்றால் இந்த சமூகத்திற்கு எத்தனை பேரின் கனவை நினைவாக்குவதற்காக இந்த சமூகத்தில் அவன் பாடுபட்டு இருக்கிறான் என்பதை நீங்கள் நன்றாக உணர வேண்டும். இத்தனை கூட்டம் இங்கே இருக்கிறது, எல்லோரும் குடும்பத்தோடு இங்கே இருந்திருந்தால் இத்தனை மகிழ்ச்சியோடு இருந்திருப்பீர்களா என்று யோசித்து பாருங்கள். சிறகடித்து கல்லூரிக்கு வரும்பொழுதுதான் என் பிள்ளைகள் எப்போதும் கொண்டாட்டமாக இருக்கிறார்கள் என்பதற்கு சான்றும் இந்த கரவோசை. வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். வணக்கம். நாம் நல்லா இருக்கிறது எதிரிக்கு பிடிக்காதுங்க. நாம் நல்லா இருக்கிறது எதிரிக்கு பிடிக்கிறாது. நாம் இருக்கிறதே சொந்தக்காரங்களுக்கு பிடிக்காது. நானும் குடும்பத்திலேருந்து தான் வந்திருக்கேன். அவர் சொன்ன பல விஷயங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நர்த்தகி நடராஜ் இன்னைக்கு கொண்டாடுறோம். அவங்கள 15 வயசில் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அவங்கள தெரியுமா அவங்களுக்கு இந்த நடனம் ஆடுறதுல, நாட்டியம் ஆடுறதுல ரொம்ப விருப்பம். பல பேர்கிட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு அதை நான் கற்றுக்கணும்னு ஆசைன்னு சொன்னபோது எல்லாரும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இது பெண்களுக்கே வராது, அபிநயம்ங்கிறது பெண்களுக்கு உரியது, அது பல பெண்களுக்கே வராது. இந்த அபிநயம் பிடிக்கிறது நீ உனக்கு எப்படி வரும்? நீ ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, உனக்கு எப்படி அபிநயம் வரும்னு சொல்லி பல பேர் துரத்தினார்கள். நம்ம பல பேர்கிட்ட வாய்ப்பு கேட்டாங்க. கடைசியாக கும்பகோணம் பக்கத்தில் இருந்த ராமன் பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் ஒத்துக்கிட்டு கற்றுக் கொடுத்தாருங்க. எந்த குடும்பம் அவங்களை புறக்கணித்ததோ இன்றைக்கு அந்த குடும்பம் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட நாடுகளில் இசைப்பள்ளி வடித்து நடத்துகிறாங்க. நேரம் இல்லை அவங்களுக்கு, தினம் விமானத்தில் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எந்த குடும்பம் அவங்கள புறக்கணிச்சதோ அந்த குடும்பமும் உறவும் இன்னைக்கு ஏற்றுக்கிடுச்சு. அப்படி பல புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களுக்கு இந்த சமூகம் தானங்க உயர்த்தி இருக்கிறது அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை உண்மையிலே ஒத்துக்கிற மாதிரியான வார்த்தை. ஆனால் இவங்க ஒத்துக்குவாங்களான்னு தெரியல. இல்லை, உங்கள் கைத்தட்டலோடு அரக்கோணம் தினேஷ் அவர்கள் வருகிறார். நடுவர் உள்ளிட்ட அவைக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் முதலில் தெரிவித்துக் கொண்டு, எதிரணியிலிருந்து வந்து பேசின என் பாசத்திற்குரிய சகோதரர் மணிமாறன் அவர்கள், சமூகத்தால தான் கனவு நினைவாச்சு, சமூகத்தால தான் கனவு நினைவாச்சு. சூப்பர் சார். இந்த சமூகத்தால் எங்களுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரலாம்னு நினைக்கும் போது தான் ஏதாவது ஒரு கஷ்டம் முன்னுக்கு வந்து நிற்கும். எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் கிடைச்சது கஷ்டம் மட்டும்தான். தெரியாதவங்கிட்ட போனால் நம்ம ஒரு உதவிக்கு நம்மளை ஏமாற்றுவான்னு தெரிஞ்சவங்கிட்ட போனால் தெரிஞ்சவன் தான் நம்மளை தெரிஞ்ச ஏமாற்றுவான். அதான் சார் இன்னைக்கு சமூகம். இந்த சமூகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியான்ற ஒரு மிகப்பெரிய வலைக்குள்ள இருக்குது. நீங்கள் அறிவார்ந்த விஷயங்களை பேசி செலிபிரிட்டி ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. அப்புறம் அறிவார்ந்த விஷயங்களை பேசி நீங்கள் செலிபிரிட்டி ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு ரீசார்ஜ் பண்ணி நெட்டை ஆன் பண்ணால் இன்னைக்கு ஈஸியாக கிடைக்கிறது தெரியுமா? நீங்கள் அறிவார்ந்த விஷயங்களை பேசி செலிபிரிட்டி ஆகிறத விட எப்படி செலிபிரிட்டி ஆகலைன்னா, இன்னைக்கு இன்ஸ்டாவில் ஒன்றும் பைத்தியகாரத்தனமாக பண்ணோம், இல்லை பச்சை பச்சையாக பேசணும். ஆமாம், என்ன சொல்கிறேன்னு பசங்களுக்கு புரியும். நல்ல வேலை நடிகர் திலகம் சிவாஜி செத்துட்டார். இப்போ ஜூனியர் சிவாஜின்னு ஒருத்தன் டிவியில் வந்து அவன் அழுகுறான், அவன் முறைக்கிறான், அவன் சிரிக்கிறான். ஐயோ, என்ன கொடுமை சரவணன் இதெல்லாம். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொல்லி சொல்லியே பெண் பிள்ளைகளை படிக்க விடாமல் செய்ததுதான் இந்த சமூகம். அட்வைஸ் பண்ணுவான் தெரியுமா?
ஒரு பொம்பளை பிள்ளை ரொம்ப சிரிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், என்ன ஓவரா சிரிக்கிற? ஒரு பொம்பளை பிள்ளை முறைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், என்ன பஜாரியா இருக்க? சார், ஒரு பொம்பளை பிள்ளை உம்மன்னு இருந்துச்சுன்னா என்ன உம்மனா முஞ்சா இருக்க? குண்டா இருந்தா குண்டுச்சின்றது, ஒல்லியா இருந்தா ஓமகுச்சின்றது. டே, நான் எப்படி இருந்தா உனக்கு என்னடா கேட்க தோணுதா இல்லையா? அதான் சொல்றேன், யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா கேளுங்க, ஓவரா பண்ணாங்கன்னா அசிங்கமா கேளுங்க. காலம் மாறிடுச்சு சார். இன்னைக்கு குடும்பம் என்கிற அமைப்புல நம்ம பெண் பிள்ளைகளை தேவதைகளா பார்க்கறாங்க. இவனுங்க வெளியே வந்தா தேவாங்க பார்க்கறானுங்க. அதுவும் அட்வைஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அதுவும் நம்ம கிட்ட வந்து பெண் பிள்ளைல வீட்டில் உட்காந்துக்கிட்டு, எல்லாம் பொண்ணு ஒரு படிப்பு படிச்சா சரியா போயிடும், எல்லாம் வேலைக்கு போனால் சரியாயிரும், எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிரும், எல்லாம் ஒரு குழந்தை பிறந்தா சரியாயிரும், இப்படி சொல்றான் பாரு. அவனை தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சா எல்லாம் சரியாயிரும். எல்லா ஊர்லயும் இருக்காங்க அவன். ஆமா சார், அட்வைஸ் பண்றதுக்கு என்ன வராங்க சார்? முதல்ல நான் சமூகத்தினுடைய பிரச்சனையை சொல்றேன். இன்னைக்கு சமூகத்தில் யாருக்கிட்டையாவது பேச முடியுதா? வாயை வட்டிக்கு வாங்கி பேசுறாங்க சார் நாட்டில். நான்லாம் வாத்தியார வேலை பார்த்தேன் சார். ஒரு சுதந்திர தினத்தன்னைக்கு ஸ்கூலில் பசங்களுக்கு வந்து ஓட்டப்பந்தயம் வச்சாங்க. ஒரு பையனை பார்த்து, என் ஸ்டூடெண்ட்டை பார்த்து கேட்குறேன், ஏய் என்னடா ஓட்டப்பந்தயம் நீ கலந்துக்கலையா? என்ன எங்க சார், எல்லாரும் எனக்கு பயந்து முன்னாடியே ஓட்டானுங்க, இப்போ ஓடவே இல்லை, கேட்டால் இவருக்கு பயந்துன்னு ஓட்டாங்களாம். பேசுகிறேன், அந்த அளவுக்கு பேசுகிறாங்க சார் இன்னைக்கு பசங்க. எனக்கு ஒரு பையன் ஃபோன் பண்ணான், என் ஸ்டூடெண்ட்டு நல்லா படிக்கணுமேனு அட்வைஸ் பண்ணலான்னு நம்பர் கொடுத்தேன். எனக்கு ஃபோன் பண்ணான், சார் உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குதா அப்படின்னா. இருக்குதுடா. ஓடுதா அப்படின்னா. நல்லா ஓடுதுடா. காசு கொடுத்து வாங்குறீங்க, ஓடுற போது பத்திரமா பிடிச்சிக்கோன்னா. நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். உடனே ஃபோன் வந்தது மறுபடியும் அவங்ககிட்ட இருந்தேன், சார் உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குதா? ஏய் இருக்குதுடா. ஓடுதா? எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜே இல்லைடா. நான் அப்பவே சொன்னேன்ல, இப்போ ஓடிச்சு பாருங்கன்றான். என்ன பேச முடியும் இந்த பசங்க கிட்ட? ஏதாவது பதில் சொல்ல முடியுதா? ஒரு பையனை பயமுறுத்தலான்னு என் பேரை கேட்டால நீ ஒண்ணுக்கு போயிடுவேன்ற, உன் பேரு நான் கட்டணம் கழிப்பிடுமான்னு கேட்கறான். இன்னைக்கு சமூகத்தில் யாருக்காவது அந்தஸ்து இருக்கா சார்? ஒரு கல்யாண வீட்டுக்கு போறேன் சார், கல்யாண வீட்டில் நல்லது நடக்குதா சார்? ஒரு கல்யாண வீட்டுக்கு போறேன், நான் ஒருத்தரை பார்த்து கேட்டேன், நீங்க பொண்ணு வீட்டுக்காரரா பழைய மாப்பிள்ளை வீட்டுக்காரரான்னு கேட்கறேன். அவன் சொன்னா நான் பொண்ணோட பழைய வீட்டுக்காரன்றான். இங்க இருக்கிற கூட்டத்தில் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நியாயமா இருந்தா நீங்கள் கைத்தட்டல் கொடுங்க. எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் இதே அம்மா தான் எனக்கு அம்மாவா வரணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். என் அம்மாவை விட என் கனவை நனவாக்குறதுக்கு வேற யாருன்னா முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி சொன்னா அதுக்கு பேர் முட்டாள்தானே நான் சொல்லுவேன். என் அப்பனை விட என் ஆரோக்கியத்தை, என் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுக்கு இந்த சமூகம் முடிவெடுக்குன்னு கேட்டா என் அப்பனுக்கு தெரியும். என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், நீ படுறா தங்கன்னு சொல்லி அனுப்புகிற பல பெண் பிள்ளைகளினுடைய கனவை நினைவாக்கியது அப்பா. தன்னந்தனி சிறுக்க தத்தளிச்சு தான் இருக்க, உன்னை நப்பில் நாம் பறிச்ச தாமரைய புன்னவனத்தினில பெடகுயில் கூவையில உன்னுடைய வேதனைய நான் அறிஞ்ச. இஞ்சி ஈடு பழகா மஞ்ச சேவ பழகா கள்ளச்சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. சேலத்திலிருந்து வெறும் 300 ரூபாய் எடுத்துக்கொண்டு சென்னைக்கு ஓடுனாங்க ஒரு திருநங்கை. படிப்பு மட்டும்தான்டா செல்லம் உனக்கு முக்கியம்னு அம்மா சொல்லி 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 இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் திருநங்கை போலீஸா மாறினாங்களே பிரித்திகா யாசினி. அவர்களுடைய தன்னம்பிக்கைக்கு ஆணிவேர் அவர்கள் குடும்பம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. காலம் பதில் அளிக்கும் என்று கடிகாரம் ஓடாமல் நிற்பதில்லை, காலம் பதில் வலிக்கும் என்று கடிகாரம் ஓடாமல் நிற்பதில்லை. பிரச்சனைகளை கண்டு காலத்தை குறை சொல்வதெல்லாம் இந்த சமூகம். எந்த பிரச்சனை வந்தாலும் மாத்திக்கலாம்டா கபிலா, இது நம்ம காலம், நீ இறங்கி ஆடுறா அப்படின்னு சொல்லக்கூடிய எங்கள் குடும்பம் தான் முக்கியம், குடும்ப சூழலே என்று நல்லதொரு தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அவர் சொன்னதில் ரொம்ப அழுத்தமாக சமூகம் வெறும் விமர்சனங்களை மட்டும்தான் வைக்கும், ஆனால் குடும்பம் அப்படி இல்லை, பக்கபலமாக கூடவே நிற்கும் அப்படின்னார். அன்றைக்கி நான் திருப்புகள் பேசி ஃபேஸ்புக்கில் போடுறேன், ஒரே ஒருத்தன் எனக்கு தெரிஞ்சவன் லைக் போட்டுட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை தப்பாக போட்டுட்டேன் அப்படின்னு வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்படி இருக்குது நம்ம நிலைமை. நல்லதை இந்த உலகம் இந்த சமூகம் ஆதரிக்கலை அப்படின்னார். இது வரைக்கும் 2 ஆண்கள் பேசியிருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ அடுத்து பெண்கள் பேசணும். திருவையாறு அக்ஷயா அவர்கள் வருகிறார். இன்றைய தலைப்பு நம் கனவை நினைவாக்கி தருவது குடும்பமா சமூகமா? அவ்வளோதான்.
கனவு நினைவான பின்பு ஓடி வருவது குடும்பமும் உறவும், கனவை நினைவாக்குவதற்கு உதவி புரிவது சமூகம். சார், எதிர்பார்ப்புடைய பாசத்தை வைப்பது குடும்பம், எதிர்பார்ப்பில்லாத அன்பு செய்வது சமூகம். இரத்தத்தில் கலந்து இணைந்து பிறந்து இயற்கையாய் பிணைந்து வாழ்வது குடும்பம். ஆனால் நட்பு, கல்வி, அறிவு, அனுபவம், ஆற்றல், உதவி என எத்தனையும் கொடுத்து தன் வாழ்நாளில் நம்முடைய கனவை நினைவாக்க உதவி புரிவது சமூகம். நம்ம கிட்ட என்ன இல்லைங்கிறத தேடி அதை சொல்லி சொல்லி நமக்கு வழியை கொடுக்குமானால் அது குடும்பம். நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு தேடி அதற்கான வழியை சொல்லுமானால் அது சமூகம். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொன்ன சமூகம் இதுன்னு சொன்னாரு. ஆனால் நிமிர்ந்த நன்னனை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் கொண்டு பட்டங்கள் ஆளவும் சட்டங்கள் செய்யவும் பாரினிர் பெண்கள் நடத்த வந்தோம் என்று சொல்லிய பாரதி ஒரு சமூக போராளி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. திருமணமானது குடும்பத்திலே நடந்த பிரச்சனையா, வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கா, எல்லாம் சொல்லிட்டு தாய்மை தூய்மை மேடம், இது ஆக்ஷன் மேடம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவர் பேசினதெல்லாம். இன்னைக்கு நிலைமையில கேர்டேக்கரும் பிளே ஸ்கூலும் இல்லைன்னா பல குழந்தைகள் ஆதரவற்றவர்கள் தான் இன்றைக்கு நிலைமையில். நாம் மறந்து விடக்கூடாது. வயதாவதற்கு முன்னரே பள்ளியில் பிள்ளையை சேர்க்கிற பெற்றோர்களும், வயதான உடனேயே முதியோர் இல்லத்தில் பெற்றோர்களை சேர்க்கிற பிள்ளைகளும் வாழ்கிற குடும்பமாக நம்முடைய கனவை நினைவாக்கி தருதுன்னு நான் கேட்குறேன். ஒரு கவிஞர் அழகாக எழுதினாருங்க, என் மகன் அமெரிக்காவில் இருக்கிறான், என் மகன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான், என் மகன் இந்த பதவியில் இந்த நிறுவனத்தில் பணிபுரிகிறான் என பெருமை பேசும் பெற்றோர்கள் எல்லோரும் முதியோர் இல்லத்தில் இருக்கிறார்கள் என்று எழுதுகிறார். ஆக நீங்கள் பேசுனீங்களே, எங்களுடைய தாய் தந்தை தான் நாங்கள் சாதிப்பதற்கு காரணம் என்று, அவர்கள்தான் எங்கள் கனவை நினைவாக்கினார்கள் என்று, அந்த தாய் தந்தை பிற்காலத்தில் என்னையும் பார்க்கறதா நல்ல பண்புன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கலையாங்கிறதா என்னுடைய கேள்வி. சார், ஜாதி மறுப்பு திருமணம் செய்த ஒரே காரணத்திற்காக தன் சந்ததியையே வெட்டி வீழ்த்துகிற பெற்றோர்கள் வாழ்கிற குடும்பங்கள் எப்படி கனவை நினைவாக்கும்னு நான் கேட்குறேன் சார். பெற்றோர்கள் பல பிள்ளைகளின் கனவுக்கு உறுதுணையாக இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பல நேரங்களில் பெற்றோர்களால் புறக்கணிக்கப்பட்டு, உறவினர்களால் அவமானப்படுத்தப்பட்டு, வெறும் ஒற்றை பையோடு தன்னம்பிக்கையை மட்டுமே சுமந்து வந்து பெருநகரங்களில் வாழ்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் நட்பு அவனின் கனவை நினைவாக்க எவ்வளவு உறுதுணையாக இருந்ததுன்னு. பல பேர் நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் மஞ்சப்பையோடு வந்து வாழ்க்கையில் மிக உன்னதமான உயரமான இடத்தை பிடித்த நகரத்தில் திருப்பூர் ரொம்ப முக்கியமான ஊர். லட்சம் கோடீஸ்வரர்களை, லட்சம் தொழிலதிபர்களை உருவாக்கிய நகரம். வீட்டை விட்டு வெளில வந்து நடுவர் அவர்களே, இன்றைக்கு சாதித்த பல இளைஞர்களின் வரலாற்றை எடுத்து பாருங்கள். அதில் நிச்சயமாக ஒரு நண்பனுக்கு இடம் இருக்கும். ஆனால் வெகு நிச்சயமாக, மிக நிச்சயமாக எந்த சொந்தக்காரனுக்கும் நண்பர் இருக்காது. இன்றைக்கு உறவினர்கள் செய்த உறுப்பு தானத்தினால் உயிர் வாழ்பவர்களை விட நண்பர்களும் சமூக சேவகர்களும் செய்த இரத்த தானத்தினால் உயிர் வாழ்பவர்கள் அதிகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. வீட்டில் ரத்த தானம் கொடுக்க விட மாட்டாங்கங்க. அது ஒரு விழிப்புணர்ச்சின்னு சொல்லி கொடுத்தது இந்த ரோட்டரி சங்கம் போன்ற பல பொதுநல அமைப்புகள், அரிமா சங்கத்தை போன்ற பல பொதுநல அமைப்புகள் தானே சொல்லி கொடுத்தது சமுதாயத்துக்கு. வீட்டு குப்பையை பெருக்கி அடுத்த வீட்டு வாசலில் கொட்டுவது சுத்தம் என்று சொல்லிக் கொடுக்கிற குடும்பங்களுக்கு மத்தியில் ஒரு அரசு பள்ளி ஆசிரியை 6.5 லட்சம் ரூபாய்க்கு தன் பள்ளி மாணவிகளுக்கு கழிப்பறை கட்டி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், இது போன்ற சமூக சேவகர்களால் இன்றைக்கு சமூக சூழல் நம்முடைய கனவுக்கு துணை நிற்குதுன்னு நான் சொல்கிறேன். பார்த்தோமேங்க, வேலூர் மாவட்டத்தில் பகவான் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் இடமாற்றலாகி போகிறத ஒத்துக்காமல் அத்தனை மாணவ மாணவிகளும் போராட்டம் செஞ்சு மறுபடியும் அந்த ஆசிரியரை அதே பள்ளிக்கு ஆசிரியராக இடம் அமர்த்தினதை போராட்டத்தை பார்த்தோம்ல. அப்போ இந்த ஆசிரியர் நமக்கு நல்லா சொல்லிக் கொடுக்குறார், நம்ம எதிர்காலத்துக்கு இவர் மிகச்சரியான மனிதர் அப்படிங்கிறதுனால தானே அந்த போராட்டமே நடந்தது. பெண்களுக்கான இந்த அடக்குமுறைகள், வன்முறைகள் இதெல்லாம் தொடர்ந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்குல்லங்க. ஒருத்தர் செஞ்ச தப்ப திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கான்ல, அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு எந்த தைரியம் அது அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரே ஒரு தைரியம்தான், எப்படியும் வீட்டில் போய் சொல்ல மாட்டான், எப்படியும் வீட்டில் போய் சொல்ல மாட்டாங்கிற ஒற்றை தைரியம். ஆக எனக்கு என்ன நடந்தாலும் நான் என் குடும்பத்துக்கிட்டையும் என் உறவுகிட்டையும் சொல்ல முடியும் என்கிற தன்னம்பிக்கையை பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்காத இந்த குடும்பம் எப்படி சமூகத்தை குறை சொல்வது நியாயம் என்ற கேள்வியோடு எப்போதும் நம் கனவை நினைவாக்கி தருவது, ஏதோ ஒரு வழியில் நமக்கான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருப்பது சமூக சூழலே என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஒரு அழுத்தமான ஒரு விஷயத்தை அவங்க சொன்னாங்க. பல பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க அப்பா அம்மாட்ட சொல்ல யோசிக்கிறாங்க. அதுவே அவங்க பிரச்சனைக்கான அந்த பிரச்சனை பெருசாகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. குடும்பம் நம்பினா சொல்லணும்ல அப்படின்னாங்க. அவங்க சொல்கிற விஷயம் பாருங்களேன். ஒரு பையன் 4வது தாங்க படிக்கிறான், வீட்டில் வந்து அழுகிறான், சாப்பிட மாட்டான், அழுதுகிட்டே இருக்கான். என்ன காரணம்னா அப்பாட்டையும் சொல்ல மாட்டான், அம்மாட்டையும் சொல்ல மாட்டான். மறுநாள் பள்ளிக்கூடம் போய் அவன் பக்கத்தில் உட்காந்துருந்துட்ட பையன்கிட்ட கேட்டால் தான் உண்மை தெரியுது. அப்போ பெற்றோர்களை விட தன்னுடைய நண்பர்களை கூட படிக்கிறவனை நம்புகிற அளவுக்கு பெற்றோர்களை இன்றைக்கு பிள்ளைகள் நம்பலைங்கிறது சூழல் மோசமாக இருக்குங்க. இன்றைக்கி குடும்பம் அப்படி சரியாக இருக்கா அப்படின்னு அவங்க சொல்கிற கேட்குற கேள்விக்கு உண்மையில் ஒத்துக்கிற மாதிரி தாங்க இருக்குது. சூழல் அப்படி தானே இருக்குது. ஒரு பெண் பேசியிருக்காங்க, அதுக்கு ஒரு மறுப்பு ஒரு பெண் பேசினா தான் சரியாக இருக்கும். ஊத்துக்குழி கொங்கு மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய ஆசிரியை மனோரஞ்சித மலர். இந்த பட்டி மண்டபத்து உறவுக்கெல்லாம் அண்ணனாக இருந்து எங்களை வழிநடத்தி செல்லும் நடுவர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். நன்றிம்மா. அதனால தான் பேர்லேயே அண்ணா இருக்கு. அம்மா இல்லை அப்படின்னா அறுசுவை உணவு போகும், அப்பா இல்லைன்னா கல்வி போகும், உடன் பிறந்தவர்கள் இல்லைன்னா தோல் வலிமை போகும், உறவினர்கள் இல்லைன்னா மகிழ்ச்சி போகும், இதெல்லாம் இல்லைன்னா வாழ்க்கையே வீணா போயிடும் சார். இந்த உறவுகளால் தானே இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு தாத்தா தன்னுடைய பேரனை கூட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறாரு. போகும்போது அந்த பேரன் சொல்கிறான், தாத்தா எனக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது தாத்தா. தொட்டு பார்க்குறாரு, டே ஒன்றுமே இல்லைடா, ரொம்ப நல்லா இருக்க. இல்லை தாத்தா எனக்கு இருமல் வருது. இல்லைடா உங்கள் அப்பனுக்கே நான் அப்பேன், நல்லா தாண்டா இருக்க, நல்லா இல்லைல்ல, சளி இல்லை, காய்ச்சல் இல்லை, இருமல் இல்லைல்ல, அப்போனா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கித்தா. தாத்தாவையே மடக்கி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றோம். தாத்தா கைப்பிடிச்சு போகிறது எங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம் சார். பசங்க நீங்கள் ஒரு ஆள், என் பையங்க சின்ன பையன் 12 வயசு தான் இருக்கும், கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியலை. ஒரு நாள் கேட்டான், அப்பா நீங்கள் எங்கே பிறந்தீங்க என்கிட்ட கேட்டான். நான் அதிராமண்டத்தில் பிறந்தேன் அப்படின்னேன். அம்மா திருத்துறைப்பூண்டியில் பிறந்தாங்கடான்னு. அண்ணன் தஞ்சாவூரில் பிறந்தான்னு. நான் எங்கே பிறந்தேன்னு கேட்டான். நீ பட்டுக்கோட்டையில் பிறந்தேன்னு. 4 பேர் 4 ஊரில் பிறந்துட்டு எப்படி ஒரே வீட்டுக்குள்ளே வந்தோம்னு கேட்குறான். நான் என்ன பதில் சொல்கிறது அவனுக்கு? நான் தாத்தா கூட போகிற அந்த பாதுகாப்பு வெளியில் அந்த சமூகத்தில் கிடைக்குதா? 9 வயசு சிறுமிங்க விளையாடுறதுக்காக வெளியில் வந்தா. தேடுறோம் 3 நாளாக தேடுறோம், கிடைக்கவே இல்லை. கடைசியில் கால்வாயில் பிணமாக கிடைச்சாங்க. என்ன பாதுகாப்பு இருக்குன்னு அது அட்சயா மேம் நீங்கள் பேசுகிறீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு பாதுகாப்பாக வந்து உங்கள் அம்மா உட்காந்துருக்காங்கன்னா இந்த சமூகம் அப்படி இருக்குங்க. இந்த நிலைக்கு பெண்கள்லாம் வர்றதுக்கு எத்தனை நூற்றாண்டோடைய போராட்டம். இன்னும் நாங்கள் போராடிக்கிட்டு தாங்க இருக்கோம். ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இந்த மெசேஜ் படித்தால், இந்த செய்தியை படித்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும். படித்தாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா இதை உடனே 100 பேருக்கு ஷேர் செய்யணும், இல்லை அப்படின்னா மண்டை வடைச்சி ரத்தம் கக்கி சாவிங்க. நீ தமிழனா இருந்தா சேவ் பண்ணுங்கிறான். தமிழனா இருந்தா ஷேர் பண்ண. எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இன்னும் இந்த மூட நம்பிக்கையும் மூட பழக்க வழக்கங்களும் எங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் பொழுது எங்களுடைய கனவை எப்படி சார் நினைவாக்கும்? இளவழகி அப்படின்ற பெண், அவங்க அப்பா இருதயராஜ், ரொம்ப நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க. பாத்திரம் விளக்குறத பார்த்துட்டு இந்த கைகள் பாத்திரம் விளக்கக்கூடிய கைகள் இல்லை, இந்த இந்திய தேசத்தையே இவள் விரல்களால் சுண்டக்கூடிய திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு கேரம் போர்டை சொல்லி கொடுத்து ஊக்குவித்து இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 206 பதக்கங்கள் வென்றிருக்காங்க. 106 தங்க பதக்கங்களை வென்றிருக்காங்க. தந்தையினுடைய உழைப்பும் தந்தையினுடைய முயற்சியும் தந்தையினுடைய ஊக்குவிப்பும் இன்னைக்கு அவங்கள சாதனை பெண்ணாக ஆக்கியிருக்கு. அப்படின்னா அதெல்லாம் அப்பாக்கள் தந்த கொடை தாங்க. இன்னைக்கு நாங்கள் இங்கே மகிழ்ச்சியாக இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் எங்கள் அப்பாங்க. அம்மாவுடைய தோசை, சுட்ட தோசை வாயில் போட்டால் இனிமையாக இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா தோசைக்கல் மாதிரிங்க, எவ்வளோ சூடு கொடுத்தாலும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு எங்களுக்காக உழைக்கக்கூடிய அன்பான ஒரு நெஞ்சம் என்றால் அது எங்களுடைய அப்பா தாங்க. என்ன நீங்கள் சொல்கிறீங்க? மச்சான் நீ எக்ஸாம் படிக்கலையா? நானும் படிக்கலடா. மச்சான் உனக்கு 2 அரியரா, எனக்கு 4 அரியரா. மார்க்கு வரலைன்னா என்னடா, வாடா ஒயின் ஷாப்புக்கு போவோன்னு சொல்லி நீங்கள் இன்னைக்கு பெண்களும் தண்ணி அடிக்கிற அளவுக்கு இந்த சமூகம் மாற்றிருக்கு. அப்படின்னா இந்த சமூகத்தை எப்படிங்க நாங்கள் நல்ல சமூகம்னு ஏற்றுக்கிறது? எங்கேயாவது குடும்பத்தில் அந்த மாதிரி கெட்ட பழக்கத்தை சொல்லி கொடுக்குறாங்களா?
ஏதாவது சிகரெட் அடி கற்றுக்கடா அப்பா சொல்லுவாரா? ஆனால் நண்பன் கூட இருக்கிற நண்பன் தாங்க இந்த பழக்கத்தை வெளியில் வந்த பிறகு தான் சொல்லிக் கொடுப்பான். நீங்கள் எந்த மனிதனாவது நான் கற்றுக்கிட்டது இதை சொல்லிக் கொடுத்தது நண்பன் சொல்லுவானா, வீட்டில் இருக்கிறவங்கள சொல்லுவானா? அத்தனை கெட்ட பழக்கத்தையும் சொல்லிக் கொடுக்குறது வெளியில் தாங்க, இந்த நண்பர்கள் தான், எல்லாமே அங்கே தான். ஒருத்தன் இருந்தானா, சாமி சாமி என்னை காப்பாத்துங்க, என் பொண்டாட்டி என்னை தோசைக்கரண்டியிலே அடிக்கிறான், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. அடே அதை தெரியாம தாண்டா நானே இங்கே வந்து உட்காந்துருக்கேன், நீ என்கிட்ட வழி கேட்குறியே அப்படின்னு. அது மாதிரி ஹரிசாருக்கு எது நடந்துச்சா? காலையில் நல்ல 2 நெய் தோசையும் கட்டி சட்னி சாப்பிட்டுட்டு எப்போ இந்த பட்டிமன்றம் முடியும், கோழி குழம்பு அங்கே வெந்துக்கிட்டு இருக்கே, வீட்டுக்கு போகலான்னு உட்காந்துருக்கவருக்கு வீடு முக்கியம் இல்லையா? எப்படியெல்லாம் பேசுகிறாரு பாருங்க. எங்கே சுற்றினாலும் அங்கே தானே போயாகணும், வேறு வழி இல்லை. பள்ளிக்கூடம் தான் உருவாக்கியது, ஆசிரியர் தான் உருவாக்கியது. எங்கள் 2 வயசு கூட ஆகாத கோயம்புத்தூரை சேர்ந்த வெண்பா என்ற குழந்தை 500 வார்த்தைகளை சொல்லி இந்தியன் வேர்ல்டு ரெக்கார்டை முறியடிச்சிருக்காங்கன்னா அது அவங்க அம்மாவினுடைய அடித்தளம் இல்லையா? நண்பர்களை பற்றி சொன்னாங்க. நண்பர்களில் நல்ல நண்பரும் இருக்காங்க, கெட்ட நண்பரும் இருக்காங்க. ஆனால் பெற்றோர்களில் நல்ல பெற்றோர் கெட்ட பெற்றோர் என்று யாருமே இல்லைங்க, எல்லாருமே நல்லவங்க தாங்க. நல்லதோர் வீணை செய்தேன் நலங்கெட புழுதியில் எரிவதென்றோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று பாரதி வேண்டுதல் செய்தது போல நானும் இந்த சமூகம் நல்லதே நடக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க. உங்கள் கைத்தட்டலோடு திருப்பூர் ஹரி அவர்கள் வருகிறார். தமிழ் சமுதாயத்தினால் போற்றப்பட்டு இன்றைக்கு நடுவராக இங்கே அமர்ந்திருக்கும் அண்ணா சிங்காரவேல் அவர்களை வணங்கி நன்றி. உங்களுடைய கனவை நனவாக்குவது சமூகமா குடும்பமா அப்படிங்கிற ஒரு தலைப்பு, ஒரு மிகச்சிறந்த தலைப்பு. இன்றைக்கி சிறப்பான பேச்சாளர்கள் வந்திருக்கிறாங்க. தினேஷ் மற்றும் மனோ மேடம் நல்ல அழகாக பேசியிருந்தாங்க. ஆனால் அவங்க பேசியிருந்த தலைப்பு என்னங்கிறதான் கொஞ்சம் குழப்பமாக பேசிட்டாங்க. என்னது மகாத்மா காந்தி செத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவருடைய பேச்சு. இந்த திருப்பூரின் அடையாளம், இந்த கொங்கு நாட்டின் அடையாளம் திருப்பூர் குமரனும் தீரன் சின்னமலையும் என்று சொல்றாங்க. இது சமூகத்தின் அடையாளமா, இந்த குடும்பத்தின் அடையாளமா? போதுமா? ரோஜா படத்தில் ஒரு பாடல் வரும், சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை. தனக்குன்னு ஒரு வாழ்நாள் ஒரு ஆசை இருக்கும். ஒருத்தருக்கு எனக்கு ஒரு சின்ன வீடு வேணும், அந்த சின்ன வீட்டை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன கார் வேணும், இப்படி அவர்களெல்லாம் ஒரு ஆசை இருக்கும். இந்த ஆசையை நிறைவேற்றதுக்காக அப்பா அம்மா கிட்ட போய் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அவங்க கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோன்னு தெரியல. அண்ணன் தம்பிகிட்ட போய் கேட்டாங்கன்னா ஏதோ அவங்களால முடிஞ்ச 5-10 கொடுப்பாங்க. சரி, பொண்ணு கேட்டால் மாமனார்கிட்ட போய் கேட்டாங்கன்னா அவங்களும் அதிகமாக எல்லாம் கொடுக்க முடியாது, ஏதோ 10-12 கொடுக்கலாங்க. ஆனால் பொண்ணே கொடுக்காத ஒரு மாமனார் பேங்க் இருக்காங்க நடுவர் அவர்களே, அவர்கள் தான் எங்களுடைய வீடு கட்டக்கூடிய கனவும் எங்களுடைய கார் வாங்க கனவும் இன்றைக்கு நனவாக்கி கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னாங்கன்னால் அது மிகையாகாது. பாரிஸ் நகரத்தில் ஒரு குண்டு வெடிப்பு. அந்த குண்டு வெடிப்பு முடிஞ்ச உடனே எல்லா குற்றவாளிகளும் தப்பிச்சு போகிறாங்க. அந்த குற்றவாளிகளை துப்பறிஞ்சு பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உலகத்திலே தலைச்சிறந்த போலீஸ் அப்படிங்கிறது பாரிஸ் போலீஸு, அவங்களே கஷ்டப்படுறா அப்படி. ஸோ ஒரு நாய் மட்டும் சிக்கிச்சு அந்த கும்பல்லேருந்து. இந்த நாயிட எப்படி துப்பறி இருந்துச்சு நிறைய பேசி பார்க்குறாங்க, நாய் எந்த ரெஸ்பாண்டும் பண்ணலை. ஸோ அப்போ எந்த பாஷையில் தான் இதற்கு பயிற்சி கொடுத்துருக்குன்னு தெரியாமல் ஒரு 34 பாஷைகள் தெரிஞ்ச ஒரு ஆசிரியரை கூட்டிகிட்டு வந்து அந்த நாயிடம் பேசுகிறாங்க. அவர் ஒரு 20-25 பாஷைகள் பேசி அந்த நாய் ரெஸ்பாண்ட் பண்ணிச்சு. குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாங்க, அவங்களுக்கு தண்டனையும் வழங்கியது. சரி, நம்மளாலேயே கண்டுபிடிக்க முடியலன்னு ஸ்கொட்லாந்து போலீஸு நினச்சதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆசிரியருக்கு ஏதாச்சும் ஒரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு விழா வச்சு அவரை பாராட்டுறாங்க. அந்த பாராட்டு விழாவில் அந்த கவர்னர் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும், இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, இவ்வளோ திறமைசாலியாக இருக்காங்க, உங்களுக்கு இந்த பாரிஸ் நகரத்தினுடைய எஜுகேஷனில் மிகப்பெரிய பதவி வேணுமா, இல்லை பணம் வேணுமா, பொருள் வேணுமா, என்ன வேணும்னு கேட்கும்போது அவர் ஏற்புரையில் சொல்கிறாரு, எனக்கு பணம் வேண்டாம், பதவி வேண்டாம், எதையும் வேண்டாம், இந்த நாயை மட்டும் எனக்கு கொடுத்துருன்னு கேட்டா. அப்படி என்னடா இது, இந்த நாயை கேட்குறாங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், எனக்கு கொஞ்சமாக தான் பாஷைகள் தெரியும், ஆனால் என் திருமணத்துக்கு பின்னாடி நிறைய பாஷைகளை நான் படிச்சுட்டு இருக்கும்போது என் மனைவி என்னடா கேட்குறாங்க, இத்தனையும் படிக்கிறியே, இது எந்த நாய் கேட்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த நாய் தான் அந்த பேச்சை கேட்டது. ஸோ அதனால் இந்த நாயை நான் தூக்கிட்டு போகிறாங்க அப்படி மாதிரி அவர் சொல்கிறாங்க.
இன்றைக்கி மணிமாறன் அண்ணா சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், இங்கே படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் எத்தனை பேர் அதை பிடிச்சி படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக அவர்கள் அது பிடிச்சு படிக்கவில்லை என்றாலும் இந்த கல்லூரிக்குள்ளே வரும்பொழுது அவர்களுடைய தனித்திறமைகளை மேம்படுத்தும் விதமாக இந்த ஆசிரியர்கள் அவர்களுக்கு பாடகராக, நடிகராக, வீராங்கனைகளாக அவங்களை உருவாக்குவது இந்த கல்லூரி அப்படிங்கிறது மறக்க முடியாத உண்மை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். 10 வயசுல ஒரு பெண் குழந்தை அவங்க அம்மாட்ட போய் கேட்குறாங்க, அம்மா செக்ஷன்னா என்னன்னு கேட்டாங்க. அந்த அம்மா அதிர்ச்சி ஆகிப்போச்சு. என்னடா இந்த குழந்தை இது கேட்குறாங்க, சே தாரி உங்கள்கிட்ட சொல்லிவிட்ட, என்ன இதெல்லாம் கேட்காது, நீ வேணா அப்பாட்ட போய் கேளுன்றாங்க. அப்பாட்ட போய் கேட்குறாங்க, அப்பாவும் பதில் சொல்கிறதுக்கு தயார் இல்லை. அத்தையிட்ட அமுச்சு விட்றாங்க, என்ன வளர்த்து வச்சுக்கிறான் பாரு குழந்தைய, எப்படி கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை தன் ஆசிரியரிடம் போய் கேட்குறாங்க, செக்ஷன்னா என்னன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அது பாலினம், எதுக்காக நீ கேட்குற அப்படின்னு கேட்டோம். நான் ஒரு அப்ளிகேஷனில் செக்ஷன் கேட்குறாங்க, அதை ஃபில் பண்ணுறதுக்கு தாங்க அது கேட்டிருக்கிறாங்க. இப்படி கேட்ட கேள்விக்கு இவ்வளோ பிரச்சனை. ஆமாம், இது சொல்லிக் கொடுக்கறதுக்கு அந்த குடும்பம் தயாராக இல்லை. உங்களுக்கு சமூகத்தில் விழிப்புணர்வு சொல்லிக் கொடுக்குறது இந்த சமூகம் மட்டும்தான், குடும்பம் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஒரு குழந்தை முதலாக நடப்பயணம் பழகும் பொழுது தட்டு தடுமாறி கீழே விழுவதுண்டு. அப்போ அந்த தாய் அந்த குழந்தையை தூக்கி எடுத்துட்டு அந்த அழுகையை நிப்பாட்டுறதுக்காக அந்த தரையில் ஓங்கி அடிக்கும். அடிச்சுட்டு, கண்ணா நீ அழுகாதே, உன்னைய கீழே தள்ளி விட்ட தரையை நான் அடித்து விட்டேன்னு சொல்லுது. அப்போது அந்த நேரத்திலிருந்து அந்த குழந்தை தன்னிடம்தான் அந்த குறை இருக்குங்கிறத தெரியாமையே போய்விடுவார்கள். ஆனால் இந்த சமூகத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் விழுந்து எந்திரிச்சு தன்னால் சாதிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சமூகம் மட்டும்தான் நமக்கு செய்து கொடுக்கிறது. தன் குழந்தைகள் மேலே அக்கறை உள்ளது குடும்பம். தன் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது குடும்பம். தன் குழந்தை நல்ல மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது குடும்பம். ஆனால் சமூகம் என்பதோ அத்தனை குழந்தைகளும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அத்தனை குழந்தைகளும் சாதனையாளர்களாக மாற வேண்டும் என்று கண்டிப்பாக உழைச்சி கொண்டிருக்கிறது இந்த சமூகமே அப்படிங்கிறது நான் என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இன்றைக்கு சமூக வலைதளத்தில் முத்துக்குமரன் அப்படின்னா அவருக்கு ஒரு தனி இடம் இருக்குது. எல்லா துறைக்குள்ளேயும் தனக்கான ஒரு அழுத்தமான முத்திரையை பதித்து கொண்டிருக்கிற முத்துக்குமரன். பேச்சுலகம் என்கிற பிரம்மாண்டத்தில் ஒரு மின்மினி பூச்சியாக இருந்த என்னை அடையாளப்படுத்திய நடுவர் அண்ணா சிங்காரவேலு அவர்களை நன்றியோடு வணங்கி, அழகிகளை மட்டுமே தேர்வு செய்து கல்லூரி நடத்துகிற சென்ட் ஜோசப் கல்லூரியையும் வணங்கி துவங்குகிறேன். அழகுக்கு அர்த்தம் பின்னாடி சொல்றேன் நடுவர் அவர்களே. ஓ, அதுக்கு தனி வேற அர்த்தம் இருக்கோ? இருக்கு. அன்னை மணிமாறன் சொன்னாங்க, எத்தனை பேர் பிடிச்சதை படிக்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் ஆக்ரோஷம் தாங்காமல கை தட்டிட்டாங்க. ஆமா. அப்புறம் ப்ரொஃபஸரை திரும்பி பார்த்துட்டு ஆத்தாடி அவசரப்பட்டமே அப்படின்னு கொஞ்சம் பயந்தாங்க. நான் கேட்கிறேன், செமஸ்டர் ஃபீஸ் கட்டலைனா நாங்கள் அனுபவிப்பது என்ன என்பது எங்களுக்குத்தான் தெரியும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, சமூகத்தில் ஏதாவது கொடுமை நடந்திருக்கா சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். பொது போக்குவரத்து பேருந்துகளில் ஒரு பெண்ணாக பயணித்தவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த சமூகம் எத்தனை இழிவுகளை எங்களுக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. வயநாடுல இந்த சமூகம் தான் 20 மணி நேரத்தில் பாலத்தை அமைச்சு காப்பாத்துச்சு. ஆமா, நாங்க ரசிச்சோம். அந்த பாலத்தின் மேல மேஜர் சீதாங்கிற ஒரு பெண் அதிகாரி கம்பீரமா நின்றுகிட்டு 140 ஜவான்களை வைத்து வேலை வாங்கினாலே, அவளை பெண்கள் ராணுவத்திற்கு செல்வது அனுமதி இல்லை என்ற அந்த குடும்பம் தடுத்திருந்தால் அந்த பாலம் உருவாயிருக்காது என்பதை நீங்க நினைவு கொள்ள வேண்டும். ஒண்ணு இல்லை, கனவுகளை மெய்ப்படுறதுக்கு குடும்ப சூழல் முதல்ல. காதல் பண்ண முடியுதா அந்த சூழல்ல? முன்னாடிலாம் நல்ல பொண்ணை காதலிக்கணும்னு பயந்துகிட்டு இருந்தோம். இன்னைக்கு சமூக ஊடகத்தில் காதலிக்கிறது பொம்பளை பிள்ளை தானே பயப்பட வேண்டியா இருக்கு. ஃபேக் ஐடியை வச்சுக்கிட்டு இவங்க படுத்துற பாடு. உண்மையிலே ஒரு பொம்பளை பிள்ளைய என் ஃப்ரெண்டு லவ் பண்ணிட்டான் நடுவர் அவர்களே. திருமணம் வரைக்கும் போயிருச்சு. அடுத்த மாசம் கல்யாணம். இன்னைக்கு என்கிட்ட சோகமா சொல்றேன், மாப்பிள்ள அவசரப்பட்டணும்னு பயமா இருக்குடா. ஏன்? நேற்று என் காதலியை கூட்டிகிட்டு கடற்கரையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவள் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு உசுரையே நிப்பாட்டிருச்சுண்ணா. என்னடா? இல்லைம்மா, நம்ம வீட்டில் 2 பேர் வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க, அடுத்த மாதம் திருமணம் பண்ணிக்க போகிறோம், 50,000 தான் எனக்கு சம்பளம்ங்கிறது உனக்கும் தெரியும், இதை வச்சு நம்ம வாழ்ந்துட முடியுமான்னப்போ அந்த பிள்ளை ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கு. ஏம்மா தயங்குறேன்னு இவன் கேட்டிருக்கேன். அப்போ அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, இல்லைடா 50,000 போதும், ஆனால் நான் பார்த்துக்கிறவேன், நீ உன் செலவுக்கு என்ன ஒன்றுன்னு கேட்டிருக்கேன் அந்த பிள்ளை. இந்த சமூகம் எவ்வளவு மன உளைச்சலுக்கு உள்ளாக்குது தெரியுமா? இந்தோனேஷியாவில் சுரேகர் அப்படிங்கிற ஒரு 60 வயசு ஆளை, அசீம் அப்படிங்கிற ஒரு ஆளு கட்டையாலே கபாலத்திலே அடிச்சு கொண்டிருக்காரு நடுவர்களே. ஏன் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் எப்போ கல்யாணம்னு கேட்டிருக்காரு. போகும்போது வரும்போது
அவன் வேதனையில வாழ்க்கை கிடைக்காம வெந்து நொந்து முடியெல்லாம் கொட்டி மூளை வெந்து போய் அலைகிறோம். எங்க கிட்ட வந்து எப்ப கல்யாணம் இன்னைக்கு கேப்பன்னு அடிச்சு கொலையே பண்ணியிருக்காரு. இந்த சமூகங்களை எவ்வளவு ஒரு மோசமான சூழல்ல தள்ளுது. சின்ன வயசுல படிக்கிற இடங்கள்ல நான்லாம் பக்கத்து பெஞ்சில் பேசின பிள்ளைக்காக ஒரு நாள் பூரா எங்க கிளாஸ்ல முட்டி போட்டிருக்கேன் நடுவர்களே. ஒண்ணுமில்ல, பென்சில் தான் கேட்டேன். உங்க காலத்திலே அப்படின்னா எங்க காலத்துல எப்படி இருக்கும்? இந்த சமூகம் இப்படி சொல்லி சொல்லி இப்போ என்ன கேட்குறாங்க, ஏண்டா எரும மாடு வயசாச்சு ஒரு காதல் பண்ண வக்கில் நாங்கள் இப்போயாவது சரி பண்ணிவிடுவோம் தயாராகி போய் ஏதாவது கல்லூரி வாசலில் இன்னைக்கு இருக்கிற இளம் பெண்களில் ஹாய் ஐ ஆம் சிங்கிள் ஆர் யூ ரெடி டு மிங்கிள்னு ப்ரிப்பேர் ஆகும்போதே எஸ்கியூஸ் மீ அங்கிள்ட்டு விலகி போயிருதுங்க. இந்த சமூகம் உங்களை மதிப்பீடு செய்வதற்கு தான் முன்னுரிமை கொடுக்கிறது. நீங்க நேரா வந்த உடனே ஒருத்தர் என்ன பண்றாங்க, வாங்க நீங்க யாருன்னா கேட்குறாங்க, உங்க உடை என்ன, உங்க நிறம் என்ன, உங்க உயரம் என்ன, உங்க உருவம் என்ன என்று உங்களை மதிப்பீடு செய்வதில் தான் இந்த சமூகம் முன்னுரிமை கொடுக்கிறது. ஆனால் குடும்பம் தான் உங்களுக்கு மதிப்பை கொடுக்கிறது. நீங்க மறுக்க முடியுமா? ஒன்றில் பெண் பிள்ளைகள் தான் கேட்டு பாருங்களேன். இங்கே இருக்கிற 90% பிள்ளைகளுக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கணும். ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க, திடீர்னு அந்த அம்மா வாழ்க்கையிலே பார்த்துருக்க மாட்டோம். பாப்பா எப்படி இருக்க அப்படிம்பாங்க. ஆஹா நல்ல ஆன்ட்டியா இருக்காங்களே நினைப்போம். டக்குன்னு அம்மாவுக்கு திரும்புவாங்க, அடுத்து பாப்பாவுக்கு தானே. நல்லா இருக்க கூடாதாடா. அட பூமர் ஆண்டி நல்லா தானே வந்தீங்க, பாப்பான்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு அடுத்து எனக்கு ஆப்பு வைக்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. உடனே அம்மா என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சுதாரிப்பா, இல்லை பிள்ளை இப்போ தான் படிச்சுட்டு இருக்கும்பாங்க. அதனால என்ன, கல்யாணம் பண்ணிட்டு படிக்கலாமே. உலகத்திலே மிகப்பெரிய பொய் அதுதான். உடனே அப்பா சுதாரிச்சிருக்குவாரு, இல்லை என் பிள்ளையோட அனுமதி இல்லாமல் நான் எதுவும் செய்ய மாட்டேன். அப்பா வந்து அந்த பிள்ளைக்கு வந்து தேத்துறதுக்காக வார்த்தை விடுவாங்க. உடனே அந்த அம்மா சொல்லும், இப்படித்தான் போன வாரம் முருகேச மகன் ஆரம்பிச்சுட்டு வைங்களேன். இந்த சமூகம் பெற்றோர்களை நிர்பந்திக்கிறது. அதனால் ஒருவேளை அவர்கள் தவறான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இதுதான் உண்மை. வயநாடு பற்றி அண்ணன் சொன்னார். வயநாடில் பெரிய இயற்கை பேரிடர், அவ்வளோ பெரிய இழப்பு. இடுக்கியை சேர்ந்த பாவனாங்கிற ஒரு பெண் முன் வராங்க. அவங்க என்ன தானம் செஞ்சாங்க தெரியுமா? அங்கே தாய்களை இழந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தானம் செய்ய முன் வந்தாங்க. இவங்களை ஒரு பக்கம் வச்சுக்கங்க. வினேஷ் போகட் இந்த வீராங்கனை இறுதி சுற்றுக்கு போகும்போது 100 கிராம் எடை அதிகமாக இருக்குன்னு அவங்கள வந்து தகுதி நீக்கம் செஞ்சுட்டாங்க. என்னவா சொல்றாங்க தெரியுமா? மல்யுத்தத்துக்கும் எனக்கும் இடையே ஏற்பட்ட போட்டியில் நான் தோற்றுவிட்டேன், மன்னித்து விடுங்கள்னு சொல்றாங்க. யாருக்கிட்ட கேட்குறாங்கிறதா இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்புக்கான வலுவான கருத்தாக நான் வைக்கிறேன். மன்னித்து விடுங்கள் இந்தியான்னு சொல்லலை, மன்னித்து விடுங்க தேசமேன்னு சொல்லலை, மன்னித்து விடுங்கள் அரசியல்வாதியேன்னு சொல்லலை, மன்னித்து விடுங்கள் அம்மா என்ற அந்த வார்த்தை முடிகிறது என்றால் அந்த பெண் தன் வாழ்நாள் முழுவதும் சந்தித்த போராட்டங்களில் எல்லாம் ஒருவர் அந்த பெண்ணுக்கு பின்னால நின்று இருக்கிறார்னா அது அவங்களுடைய அம்மா மட்டும்தான். ஒரே ஒருத்தர் மட்டும் அடுத்த ஒலிம்பிக்ல வினேஷ் போகத் கண்டிப்பா தங்கம் ஜெயிப்பாங்கன்னு அடிச்சு சொல்றார். வினேஷ் போகத்திற்கு 6 வயதிலிருந்தே மல்யுத்த பயிற்சி கொடுத்த வினேஷின் மாமா மகாவீர் சிங் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த சமூகம் உங்க கூட நிற்குங்க, நான் மறுக்கவே இல்லை. ஆனால் ஒரு தனி மனிதனின் கனவு நிறைவேற வேண்டும் என்றாலும் சரி, ஒரு சமூகத்தின் கனவு நிறைவேற வேண்டும் என்றாலும் சரி, அதற்கான சூழலை ஒரு குடும்பம் மட்டும்தான் உருவாக்கி கொடுக்க முடியும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா சொன்னாங்க. உண்மையிலே எனக்கு முத்துக்குமார் சொன்ன பிறகு தீர்ப்பை மாற்றி சொல்கிறதுக்கு எனக்கு மனசே வரலை. உண்மையிலே அதுக்கு பிறகு மாற்றி சொல்ல முடியுமான்னு. ஏன்னா சமீபத்தில் நான் ஒருத்தவங்களை நேரில் பார்த்தேன். பெங்களூரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையை வச்சு வளர்க்குறாங்க. 21 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. ஒரு 3 வயசு பிள்ளைக்கு என்ன குணம் இருக்குமோ அதான் இருக்குது. எல்லாத்தையும் தள்ளி விடுறான், உடைக்கிறான். அவனை பக்கத்தில் இருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளை. எனக்கு அந்த 1 மணி நேரத்தில் எனக்கு அந்த பையன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 21 வயசு வரைக்கும் வளர்த்துருக்காங்க. அந்த அம்மாட்ட கேட்குறேன், எப்படிம்மா 21 வயசு எப்படிம்மா அப்படின்னு சொன்னவொன்னே அந்த தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? எனக்கு அப்படி இன்னமும் சொல்லும் போது புள்ள இருக்குதுங்க. அந்த சொன்னவங்க, ஏங்க இந்த கடவுள் எல்லாருக்கும் இந்த பிள்ளையை கொடுக்க மாட்டார், இந்த குழந்தையை எந்த தாய் சிறப்பாக வளர்க்கும்னு ஒரு கடவுள் முடிவு செஞ்சு எனக்கு கொடுத்துருக்காரு. அந்த தகுதி எனக்கு இருக்குன்னு கடவுள் முடிவு பண்ணி, இந்த மாதிரி குழந்தையை வளர்க்குற தகுதி எனக்கு இருக்குன்னு கடவுள் என்ன நம்பி கொடுத்துருக்கார் அப்படின்னு அந்த தாய் சொல்லும் போது அப்படியே எனக்கு கொஞ்ச நேரம் புள்ள அரிச்சிருச்சுங்க. அந்த தாய் எப்படி இருக்க முடியும் அவங்க சொன்ன மாதிரி? ஆனால் அதை தாண்டி இவங்க பேசுனதை நம்ம மறுத்துற முடியுமா என்ன? இப்போ ஒரே வார்த்தை தான், குடும்பம் என்பது உருவாக்கும், சமூகம் தான் உருப்பட வைக்கும். உருவாக்குவது முக்கியமா, உருப்பட வைக்கிறது முக்கியமா? அப்போ இவங்க பேசின விஷயத்தை நம்ம ஒத்துக்கிற மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கி இருக்கா இல்லையா? நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்கள், வெளியில் வந்தால் என்ன கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க, விளம்பரம் கேளுங்க கேளுங்க கேட்டுகிட்டே இருங்க.
அப்புறம் பார்த்தா டிவி பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்புறம் பேசிக்கிட்டே இருங்க. செல்ஃபோன் விளம்பரம், எஃப்எம் விளம்பரம், டிவி விளம்பரம். ஆனால் நம்மளை அத்தனை பேரையும் சிந்திங்கன்னு சொல்கிற ஒரே இடம் வகுப்பறை மட்டும்தானங்க. அங்கே சொல்லி கொடுக்குற விஷயம் தானங்க நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு போக முடியுது. நீங்கள் எப்போ ஆசிரியர்கள் கையில் இருக்க பிரம்பை கீழே போட்டாங்களோ பசங்க பீர் பாட்டில் கையில் எடுத்துட்டான். நீங்கள் கண்டிக்கிறது கூடாதுன்னு எப்போ நிர்வாகம் முடிவெடுத்ததோ, அரசாங்கம் முடிவெடுத்ததோ, பிள்ளைகள் இன்றைக்கி தப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று தெரிஞ்சுங்க, வாத்தியார்கிட்ட பிரம்பால் அடி வாங்காதவன் போலீஸ்கிட்ட அடி வாங்குவான். அங்கே அடி வாங்கினவன் இங்கே அடி வாங்க மாட்டான், ஏன்னா திருந்திடுவான். ஆக நம்மை திருத்துவது தனித்திறமையை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, திருத்துவதும் நம்மளுடைய வகுப்பறை. கேரளாவில் நடந்ததுங்க. ஒரு பையன் 4ஆம் வகுப்பு படிக்கிறான், திருடிட்டான். யாருன்னு கேட்குறாங்க, ஒத்துக்க மாட்டான். அந்த டீச்சர் கேட்குறாங்க, யார் சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள். ஒத்துக்க மாட்டான் ஒருத்தனும். அப்போ அந்த டீச்சர் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, பெரம்பெடுத்து தான் அடிச்சுக்கிட்டாங்க. தான் கையில் தண்டனை. யாருன்னு உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் நான் எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கோன்னு 10வது அடியில் ஒருத்தன் அழுதுகிட்டே எழுந்திரிச்சிட்டான். டீச்சர் நான் தான் திருடுனேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். அழுதுட்டான், இனிமேல் திருட மாட்டேன் டீச்சர்னு. வெளியில் வந்த பிறகு சக டீச்சர்ஸ் கேட்டாங்க, என்னங்க கண்டுபிடிச்சி அவன் அடிக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு நீங்களே கையில் தண்டனை கொடுத்துக்கிட்டீங்களேன்னு சொன்னதுக்கு அந்த டீச்சர் என்ன தெரியுமா சொன்னாங்க, மீனாட்சி குட்டின்னு பேர் அவங்க பேர். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, ஒருவேளை நான் தேடி கண்டுபிடிச்சி இவன் தான் திருடுனான்னு அவனுக்கு தண்டனை கொடுத்துருந்தா அல்லது அவனை அடிச்சிருந்தா அந்த தப்பை அவன் மறுபடியும் பண்ணுவான். எப்போ எனக்கு தண்டனை கொடுத்துருவோன்னு வாழ்நாளில் இனிமேல் அந்த தவறை அவன் எப்போவுமே செய்ய மாட்டான்னு ஒரு ஆசிரியர் சொன்னாங்க. அப்படின்னா ஒரு தனித்துவமான விஷயம் இருக்குங்க. தன்னுடைய குடும்பம், தான் பிள்ளை நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறத விட தன்னை நம்பி வந்த அத்தனை பேரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது அந்த சமூகம் தானங்க. அந்த சமூக பொறுப்பு தானங்க. அதை நினைக்கணுமா இல்லையா? காலம் மாறிடுச்சுங்க. நீங்கள் வீட்டில் நினைக்கிற சின்ன அந்த வட்டத்தை தாண்டி வெளியில் வந்தால் பெரிய உலகம். நமக்கான வாய்ப்பை கொடுக்கறது இந்த சமூகம். நமக்கான திறமைக்கான அங்கீகாரத்தை கொடுக்கறது சமூகம். நம் திறமைக்கான சம்பளத்தை கொடுக்கறது சமூகம். ஆக இந்த குடும்பத்தை விட இந்த சமூகம்தான் நம்முடைய கனவை நினைவாக்குறது. தீர்ப்பு சொல்லிடலாமா? இவங்க சொன்னால் இவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனால் ஒரு 2 நிமிஷம் இவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்துட்டு தீர்ப்பு சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இராணுவ வீரன் 1 மாதம் லீவுக்காக வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்து மறுபடியும் 1 மாதம் லீவு முடிஞ்சிருச்சு, கிளம்பணும், மறுபடியும் போகணும். மனைவியை பார்த்து சொன்னான், நான் மறுபடியும் கிளம்புறேன், மறுபடியும் எப்போ வருவேன்னு எனக்கு தெரியலை, ஒரே ஒரு முறை உன்னை அப்படி ஒரு இருக்க அணைச்சிக்கலான்னு தோணுது அப்படின்னு சொல்லி மனைவி அப்படி கட்டி பிடிச்சிட்டு அந்த கணவன் சொல்கிறான், நான் திரும்ப வரும்போது மறுபடியும் மீண்டும் வரும்போது நான் தேசிய கொடியை ஏற்றிவிட்டு வருவேனோ அல்லது தேசிய கொடியை போர்த்தி கொண்டு வருவேனோ எனக்கு தெரியாது. நான் கையில் பெட்டியோடு வருவேனா அல்லது பெட்டிக்குள் வருவேனா எனக்கு தெரியாது. அதுவரை நீ குடும்பத்தை பார்த்துக்கொள், தேசத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் போகிறானே. இங்கே குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு சரியான மனைவி இருக்கிறாங்கிற தைரியத்தில் தானேங்க தேசத்தை காப்பாற்றுக்கிற தைரியம் ஒரு மனுஷனுக்கு வரும். இன்னைக்கு சமூகத்தில் பொறுப்பற்ற இளைஞர்கள் நிறைய பேர் இன்னைக்கு சமூகம் உருவாக்குது. 15 வயசில் இன்றைக்கி மாணவர்கள் தண்ணி அடிக்கிறான், போட்டா வருதுங்க, பேப்பரில் செய்தி வருது. யார் சொல்லிக் கொடுக்குறா? மாப்பிள்ள அப்படி தாண்டா இருக்கும், முதல்ல சாப்பிடும்போது அப்படி தாண்டா இருக்கும், அப்படி சாப்பிட்றா. சொல்லிக் கொடுக்குறது யார்? கூட இருக்கிற நண்பன். சியர்ஸ். அதில் வேறு சில பேர் சொல்லுவான், நான் நினச்சா இன்னையோட விட்டுருவேன், நான் நினச்சா இன்னைக்கு விட்டுருவாங்க, நினைக்கவே மாட்டான், அது வேறு விஷயம். பொறுப்பற்ற சமுதாயத்தில் இன்றைக்கி இப்படி இருக்கு. இன்றைக்கி வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு இவங்க வருத்தப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ விஷயங்கள். அதுவும் பெண்களுக்கு எதிரான இந்த சமுதாயம். ஒரு பெண்ணு வேலைக்கு போகிற பெண்ணுக்கு எவ்வளோ கொடுமைகள்ங்க. வீட்டை விட்டு வெளில வந்து எவ்வளோ கொடுமைகள். ஒரு கவிஞன் சொன்னான், பஸ்ஸில் போகிற அந்த பெண்ணு, பஸ்ஸுக்குள் இடிபாடு பக்கத்தில் தடிமாடு, பஸ்ஸுக்குள் இடிபாடு பக்கத்தில் தடிமாடு, பண்பாடு படும்பாடு பெண்பாடு பெரும்பாடுன்னா. குடும்பத்துக்கு பொறுப்பு இருக்குங்க. நம்ம பிள்ளையை ஒழுங்காக வளர்க்கணும்னு ஒரு பொறுப்பு குடும்பத்துக்கு இருக்குது. சமுதாயத்துக்கு அது இருக்கா? பொறுப்பு இருக்கா? எப்படியாவது இவனை ஆளாக்கி நல்லவனாக சாதனையாளராக மாற்ற விட வேண்டும் அப்படிங்கிறது பொறுப்பு சமுதாயத்துக்கு இருக்கா? குடும்பத்துக்கு அந்த பொறுப்பு இருக்குங்க. சமுதாயம் வாய்ப்பை தரும், அவ்வளோதான். அந்த வாய்ப்பில் ஜெயிக்கிறது தோக்கிறது நம்ம கையில் இருக்குது. வாய்ப்பை தரும், நான் இல்லைன்னு சொல்லலை. நிறைய வாய்ப்புகளை இந்த சமுதாயம் உருவாக்கி தரும். ஆனால் அந்த வாய்ப்புக்கான சூழலை உருவாக்கி தருவது குடும்பங்க. சமுதாயம் நமக்கு வழிகாட்டும், இப்படி போ அப்படி போ என்று சமுதாயம் நமக்கு வழிகாட்டும். ஆனால் குடும்பம் தான் வழித்துணையாக கூடவே இருந்து வழித்துணையாக நாம் ஜெயிக்கும் வரை பக்கத்திலேயே நிற்பது, நம் கனவை நினைவாக்கி தருவது இந்த சமூக சூழலை விட அதிகம் குடும்ப சூழலே என்று சொல்லி இதுகாரும் இருந்து கேட்டவங்க அத்தனை பேருக்கும் நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.